குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் குட் ஈவினிங். ஈவினிங். சரி, ஓகே. என்னன்னு சொல்லி சொன்னால் இதுல என்னட்ட பேமெண்ட் கட்டி வர பிள்ளைகளும் இருக்கிறீங்க. சில பிள்ளைகள் நீங்க நினைக்கிறேன் ஃப்ரீயாவும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில கிளாஸ்கள் ஃப்ரீயா கேட்டவர். அப்ப அதால ஒரு சில கிளாஸ்கள் தான் சருக்கு ஃப்ரீயா செய்து கொடுக்குறேன்னா என்னடா பிள்ளைகள் நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ண பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை முன்னுக்கு நான் சொல்லி வரேன். என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு பேமெண்ட்டுக்குரிய கிளாஸ் தான் பிள்ளைகள். சரிதானே? நீங்க ஃப்ரீயா வந்திருக்கிறீங்க. அப்ப அதால சொல்ற விஷயத்த நல்ல வடிவா கேட்டு நீங்க உங்களுடைய எக்ஸாமுக்கு வந்து வடிவா தயாராகி கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. நாங்க இதுக்கு முன்னுக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் முன்னுக்கு பார்த்துட்டோம். பார்த்து அதுக்குரிய நோட் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன். நீங்க இப்ப ஜாயின் பண்ணியிருப்பீங்க, பிரச்சனை இல்லை. நான் சொல்ற விஷயங்களை நல்ல வடிவா நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களை என்ன செஞ்சு கொண்டால் தயார்படுத்தி கொள்ளுங்க. நீங்களும் எங்கேயோ இடத்துல இன்னும் ஒருத்தர் கிளாஸுக்கு போவீங்க, டீச்சர்ஸ்ட படிச்சு கொண்டிருப்பீங்க, அல்லது எங்கேயோ ஒருத்தர் நேரடி கிளாஸுக்கு போவீங்க, ஏதோ ஒரு வகையில படிச்சு கொண்டிருப்பீங்க. அங்க முழுமையான வகையில படிச்சு கொள்ளுங்க. சும்மா இனிமேல் அதாவது 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தியரிகளை அள்ளுக்கட்டி எழுதுறதுல எந்த பிரயோசனமும் இல்லைன்றதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. முழுமையாக பேப்பருக்குள்ள வாங்க. பேப்பருக்குள்ள வந்து பேப்பர்கள் கூடுதலாக செய்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால நினைச்ச ரிசல்ட்டையும் நினைச்ச சப்ஸ்கோரையும் வந்து உங்களால வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இனிமேல் தேவையில்லை. எதுன்னு சொல்லிச்சுன்னா இந்த தியரிகளை படிக்கிறது இனிமேல் வந்து என்ன செய்யணும் சொன்னா உங்களுக்கு காலம் இல்லை. வடிவா இந்த 3 மாத காலங்களையும் பயன்படுத்தி நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் பேப்பர்களை செய்து பழகி கொள்ளுங்க. சரிதானே? இது நான் பிள்ளைகளுக்கு நடக்கிற வந்து ஒரு பேப்பர் கிளாஸ் தான் இது. அப்ப மற்ற பிள்ளைகளும் சில பேப்பர் கிளாஸ் நடக்குதா போய்கொண்டிருக்குதான்ற நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது. சரிதானே? அப்ப இறுதி கட்டத்துல தான் வந்து கேள்விப்பட்ட உடனே வந்து மனவருத்தப்படுற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்ப அதால பேப்பர் கிளாஸ் நடந்து கொண்டிருக்குது. நீங்க ஜாயின் பண்ற பிள்ளைகள் என்னோட கதைச்சு நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம் பிள்ளைகள். நாங்க மானிட புவியியல்ல நேற்றைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு முன்னுக்கு இருக்கிற விஷயங்கள் தொடர்பாக நாங்க வடிவா நீட்டா எழுதிட்டோம். முனைப்பான பண்புகள் எப்படி எழுதுறதுன்ற விஷயத்தெல்லாம் நேற்றைய கிளாஸ்கள்ல வடிவா படிப்பிச்சுட்டேன். இன்றைய கிளாஸ்ல நான் உங்களுக்கு படிப்பிக்க போறது இந்த பிரச்சனைகள். அடிக்கடி உங்களுடைய கேள்வி பேப்பர்கள்ல போய் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனை சார்ந்த வினாக்கள் நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க. எந்த ஒரு ஆண்டுகளாக இருக்கட்டும். அது 2019ஆக இருந்தாலும் சரிதான், 2020ஆம் ஆண்டாக இருந்தாலும் சரிதான், 2024ஆம் ஆண்டாக இருந்தாலும் சரிதான். எந்த ஒரு ஆண்டுகளை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுல ஒரு வினா பிரச்சனை சார்ந்த வினாக்கள் உங்களுக்கு வரும். அதாவது கூடுதலாக மானிட புவியியல்ல தான் அதிகளவான இந்த பிரச்சனை சார்ந்த வினாக்கள் எங்கள்கிட்ட கேட்கப்படுறது. சரி, ஒரு பிரச்சனை சார்ந்த வினாக்கள் வருகிற சந்தர்ப்பங்கள்ல நாங்க அதுக்கு இப்படி அணுகிறது, அதுக்கான விஷயங்களை நாங்க இப்படி அதுக்கு விடைகள் எழுதுறதுன்ற விஷயத்தை நாங்க கட்டாயம் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால் விளங்கி வச்சிருக்க வேணும். சரி, அந்த கட்டாயம் வரும். உங்களுடைய ஒவ்வொரு ஆண்டுகளினுடைய பேப்பர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கட்டாயமாக உங்களுக்கு பிரச்சனைகள் சார்ந்த வினாக்கள் வரும். சரி, இப்ப நம்ம ஆஹ் 2024ஆம் ஆண்டுக்குரிய வினா பேப்பர்களை பத்தி கதைக்கிறேன். இது வந்து ஒரு மானிட புவியியல் சார்ந்த வினா. ஒவ்வொரு ஆண்டுகளும் நீங்க இப்ப நான் சாம்பிளுக்கு தான் ஒரு ஆண்டு கதைக்கிறேன். நீங்க ஒவ்வொரு ஆண்டுகளையும் எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி 4வது வினாவாக பிரச்சனைகள் சார்ந்த வினாக்கள் வரும். இப்ப இதுல இவங்களுக்கு கேட்டிருந்தது 2024ஆம் ஆண்டுகளுக்கு கேட்டிருந்தது உயர் பிறப்பு விதத்தினை கொண்டிருக்கும் நாடொன்று எதிர்நோக்கும் 3 பிரதான பிரச்சனைகளை பரிசீலிக்குக என்று சொல்லி கேட்பாங்க. சரி, இந்த சனத்தொகையில வருகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு 4 டைப் இருக்குது. சரிதானே? இந்த பிரச்சனைகள் சனத்தொகையில கேட்க போறாங்க என்றால் ஒரு 4 டைப் தான் இருக்குது. அந்த 4 டைப்பை நம்ம நல்ல வடிவா படிச்சு வச்சு கொண்டு மட்டும் சொன்னா சிம்பிளா எழுதலாம் பிள்ளைகள். பெரிய கஷ்டம் இல்ல. இப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா முனைப்பான பண்புகள் எழுத தெரியும். நான் நேற்றைய கிளாஸ்கள்ல எப்படி முனைப்பான பண்பு எழுதுறது, என்ன மாதிரி நீங்க அதை பயன்படுத்தி எழுத வேணும்ன்ற விஷயத்தெல்லாம் வடிவா நேற்று விஷயத்தை கதைச்சிட்டேன். சரி, இன்றைக்கு நான் ஏன் உங்களுக்கு அந்த 4வது வினாவை விட்டேன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனைகள் சார்ந்து கொஞ்சம் கதைக்க வேணும்ன்றதுல. சரி, அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் ஒரு 4 டைப் இருக்குது. அந்த 4 டைப்பையும் நாங்க விளங்கி வச்சிருந்தோம் என்று சொல்லி சொன்னால் சிம்பிளா எழுதலாம். நீங்க குறிப்பாக 2011ஆம் ஆண்டில இருந்து 2024ஆம் ஆண்டு வரையான பாஸ் பேப்பர்களை எடுத்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெட்டி தந்திருக்கிறேன். சரி, உங்களோட கையில இருக்கும். எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப் தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் இந்த சனத்தொகையில. சரி, அது என்ன அந்த 4 டைப் சார்ந்த விஷயங்களும்ன்றதை பத்தி தான் நான் இப்ப உங்களோட கதைக்க போறேன். சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வரும் கட்டாயமாக பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுக்கு 6000க்கு வரும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு புவியியல் படிக்கிற ஒரு மாணவன் அல்லது மாணவி ஒரு பிரச்சனைகளை வந்து கையாள தெரியுமா, ஒரு பிரச்சனைகள் வருகிற சந்தர்ப்பங்கள்ல அதை கையாள தெரியக்கூடிய ஒரு மாணவன் மாணவியாக இருக்கிறாங்களா என்றதை வந்து உங்களுடைய பேப்பர்கள்ல வந்து உங்களை என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் மதிப்பிட்டு கொள்ளுவாங்க. அப்ப நாங்க ஒரு பிரச்சனைகளுக்கு இப்படி நாங்க தீர்வு கொடுக்க போறோம் என்றதுலதான் இங்க இருக்கிறவங்கள கெட்டிக்காரத்தனம். சரிதானே? அப்போ 4 டைப் இருக்குது. இப்ப இது வந்து சனத்தொகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினாமாக பிரச்சனைகள் கொடுவாங்க. அப்படி ஒவ்வொன்றிலையும் ஒன்று பிரச்சனைகள் அல்லது சவால்கள் இப்படியான விஷயங்களை தான்
கூட பயன்படுத்துவாங்க இந்த 4வது வினாவாக. நீங்க ஒவ்வொன்றிலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 4வது வினா அப்படித்தான் இருக்கும். பிரச்சனை பாருங்க. இதுல சுரங்க கைத்தொழில் நிலக்கரியுடன் காணப்படும் 3 பிரச்சனைகளை ஆராய்க. இப்படித்தான் பாருங்க. இதுல பிரச்சனைகள், இதுல சவால், எதிர்நோக்குகின்ற சவால், இதுலயும் பிரச்சனைகள். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிரச்சனைகள் அல்லது சவால் என்ற விஷயம் எங்கட பேப்பர்ல கட்டாயம் வரும். அதுல மாற்றமே இல்லை. சரிதானே? 4வது வினாவாக நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னா மானிட பொறியியல்ல பிரச்சனைகளை கையாண்டதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாணவன் மாணவியாக நீங்க இருக்க வேணும். அந்த விஷயத்தை பத்தி தான் நான் இப்ப உங்களோட என்ன செய்ய போறேன் என்றால் கதைக்க போறேன். சரிதானே? ஓகே. கதைச்சு போட்டு நான் அதுக்குரிய விளக்கங்களை உங்களுக்கு நான் தரேன். சரி. அது என்ன அந்த 4 டைப் சார்ன்னு சொல்லி உங்கள்ட்ட கேள்வியா இருக்கும். அந்த 4 டைப்பும் என்ன? என்ன விதமாக உங்கள்ட்ட கேட்பாங்க என்ற விஷயத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களோட கதைக்க போறேன். இப்ப நான் கதைக்க போறது உலகத்துக்கு மட்டும்தான். சரிதானே? இலங்கைக்கு கதைக்கையில நாங்க 2வது மாடல் பேப்பர் செய்யற சந்தர்ப்பங்கள்ல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இலங்கையை பத்தி கதைப்போம். சரிதானே? 2வது மாடல் பேப்பர் செய்யற சந்தர்ப்பங்கள்ல நாங்க இலங்கையில எப்படி பிரச்சனைகள் கேட்பாங்கன்ற விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறேன். இப்ப 1வது மாடல் பேப்பர்ல உலகங்கள் சார்ந்து எப்படி எங்களுக்கு பிரச்சனைகள் சார்ந்த வினாக்கள் வரும்ன்றதை தான் இப்ப நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். சரி. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், இந்த பிரச்சனை சார்ந்த வினா பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு 2 டைப் இருக்குது. சரிதானே? இந்த பிரச்சனை சார்ந்த வினாகத்துல இப்ப நான் உலகத்தை பத்தி இதுல கேடுறேன். உலகம் பத்தியில இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 2 டைப்பா உடைப்பாங்க. ரைஹானா உங்களோட வீடியோ வந்து ஒண்ணுல இருக்குதா ரைஹானா? வீடியோ ஒன் பண்ணாதீங்க பிள்ளைகளா. சரிதானே? சில சார் யூடியூப்ல போடுவார். அப்புறம் உங்களோட முகங்கள் விளங்கும். வீடியோ ஒன் பண்ண தேவையில்லை. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் எங்களுடைய பேப்பர்கள்ல 2 டைப்ல எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. சரிதானே? ஒரு 2 டைப்ல தான் எங்கள்கிட்ட கேள்விகள் வரும். அது என்ன இந்த 2 டைப்பும்ன்ற விஷயத்தை பத்தி சொல்றேன். வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. இது முடிச்சதுக்கு பிறகு உங்களோட பாஸ் பேப்பர்கள தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொன்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு 2011 இருந்து 2024ஆம் ஆண்டு வரையான வினாக்கள்லயும் இருக்கும். சரிதானே? ஓகே. இப்ப நாங்க உலகம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள சனத்தொகையில நாங்க ஆராய போறோம் என்றால், எங்களுக்கு 2 விஷயம் தெரிய வேணும். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அபிவிருத்தி அடைந்த நாடுகள் பத்தி உங்கள்ட்ட வினாவுவாங்க. அடுத்தது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் தொடர்பாக வினாவுவாங்க. நான் இத ஷார்ட்டா எழுதுறேன். ஆனா, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், அடைந்து வரும் நாடுகள் தொடர்பான உங்கள்ட்ட வினாக்கள் வினாவுவாங்க. அடுத்தது அபிவிருத்தி அடைந்த நாடுகள் தொடர்பான உங்கள்ட்ட ஒரு வினாக்கள் வினாவுவாங்க. பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரி. இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்று சொல்லி எங்களுக்கு 2 டைப்பா உடைப்பாங்க. சரி, எங்களுக்கு அதிகளவான வினாக்கள் எதுல இந்த பிரச்சனைகள் கூட வரும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் தான். இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளையும் எங்களுக்கு 2ஆ உடைக்கிறாங்க. எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, குறைவிருத்தி நாடு, மிகை குறைவிருத்தி நாடு என்று சொல்லி 2 பிரதான பிரிவுகளாக இங்க வந்து உடைக்கிறாங்க. ஒன்று குறைவிருத்தி நாடு, அடுத்தது மிகை குறைவிருத்தி நாடு. சரிதானே? குறைவிருத்தி நாடு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிகை குறைவிருத்தி நாடு. நாங்க கடந்த கால பாஸ் பேப்பர்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த 2க்கும் இடையிலான வித்தியாசங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். குறைவிருத்தி நாடு, அடுத்தது மிகை குறைவிருத்தி நாடு என்று சொல்லி எங்களுக்கு 2 பிரதான பிரிவுகளாக வந்து பட்டிகள் உடைப்பாங்க. சரி. இப்ப உங்கள்ட்ட அந்த 4 டைப்பும் என்ன விதங்கள்ல கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது டைப் உங்கள்ட்ட கேட்பாங்க எப்படின்னு சொல்லி பார்த்தால், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் சார்ந்து ஒரு விஷயம் கேட்பாங்க. முதலாவது டைப் உங்கள்ட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப இப்படி ஒரு உதாரணமா நான் இந்த சனத்தொகையினுடைய வளர்ச்சியை பத்தியே நான் உங்கள்ட்ட கதைக்கிறேன். சரிதானே? அதே மாதிரி ஒவ்வொரு டைப்புக்கும் நீங்க அதுகளை தூக்கி தூக்கி போட்டு நீங்க அதை படிச்சு கொண்டீங்கன்னா சரி. இப்ப உதாரணமா இதுல 4 டைப்ல கேட்கலாம் இந்த பிரச்சனைகள். முதலாவது டைப் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல சனத்தொகை வளர்ச்சியில காணப்படுகின்ற பிரச்சனை என்ன? இது முதலாவது டைப்பா கேட்கலாம். 2வது டைப் உங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப குறைவிருத்தி அதாவது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் மிகை குறைவிருத்தி நாடுகள்ல காணப்படுகின்ற இந்த சனத்தொகை வளர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் என்ன என்று சொல்லி கேட்கலாம். அல்லது குறைவிருத்தி நாடுகளை பத்தி கேட்கலாம். ஒன்று குறைவிருத்தி நாடுகள் அல்லது மிகை குறைவிருத்தி நாடுகளை உங்கள்ட்ட சுட்டிக்காட்டி அந்த வினாக்களை வினாவலாம். 3வது டைப் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக கேட்பாங்க எப்படி என்றால், குடித்தொகை வளர்ச்சியினால் அ உலக நாடுகள் சந்திக்கின்ற 3 பிரச்சனைகளினை சுருக்கமாக விளக்குவேன். இது ஒரு பொதுவா கேட்கிறவங்கள்ட்ட. அப்ப முதலாவது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் என்றதுல வினாவுவாங்க. 2வது அந்த குறைவிருத்தி, மிகை குறைவிருத்தி நாடுகள்ல வினாவுவாங்க. 3வது நாடுகள வச்சு வினாவுவாங்க. உலக நாடுகள்ல அல்லது தற்காலத்துல அப்படி பயன்படுத்துவாங்க. இப்ப உலக நாடுகள், தற்காலம் என்று சொன்னா 2ம் ஒரே பதம் தான். அதுல நீங்க குழம்பக்கூடாது. சரிதானே? அப்ப உலக நாடுகள்ல அல்லது தற்காலத்துல இந்த சனத்தொகை வளர்ச்சியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் 3னை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக. பொதுவா 3 அல்லது
அல்லது 2 கேட்பாங்க. உங்களுடைய புள்ளி திட்டங்களின் அடிப்படையில் தான் உங்களுக்கு கேள்வி கேட்க வேணும். அப்ப 3 பிரச்சனைகள் என்று கேட்பாங்க அல்லது 2 பிரச்சனை என்று கேட்பாங்க. 2 பிரச்சனை கேட்டால் உங்களுக்கு 3 புள்ளிகளின்படி 6 புள்ளிகள் வழங்கப்படும். 3 குறிப்பிட்ட உங்களை விளக்க சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளிகள் படி உங்களுக்கு 3க்கும் 2 புள்ளிகள் படி 6 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அப்ப எங்களுக்கு தெரிய வரும் 3வது டைப். 4வது டைப் ஒரு நாட்டை சுட்டி காட்டி கேட்கிறது. இப்ப பொதுவாக எங்கட இலங்கை நாட்டை சுட்டுவாங்க. கூடுதலாக பாத்தீங்கன்னா பேப்பர்ல எங்கட இலங்கை நாட்டை சுட்டுவாங்க. எப்படி என்றால் இலங்கை நாட்டில் சனத்தொகை வளர்ச்சியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளினை குறைப்பதற்கு இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் 3 குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக அப்படி கேட்பாங்க. அப்ப இந்த 4 டைப்பும் தான் சுத்தி 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 மாறி 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 உங்கள்ட்ட கேள்விகளை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. முதலாவது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் எப்படி பிரச்சனை இருக்குன்னு கேட்பாங்க. 2வது இந்த குறைவிருத்தி மிக குறைவிருத்தி நாடுகளை வச்சுக்கொண்டு உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. 3வது பொதுவாக தற்காலம் அல்லது உலக நாடுகள் என்று சொல்லி கேட்பாங்க. இது 3வது டைப். 4வது டைப் எங்களுடைய இலங்கை நாடுகள் ஏதாவது ஒரு நாடுகளை சுட்டி கேட்கிறது. பொதுவாக கடந்த காலங்களில் இருக்கிற பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா கூட இந்தியாவையும் சீனாவையும் டார்கெட் பண்ணி கேட்பாங்க. ஏன் இந்தியாவிலும் சீனாவிலேயும் சனத்தொகை வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது, அதற்கு காரணம் என்ன, அப்படியான விஷயம் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா கடந்த கால வினா பேப்பர்கள்ல போட்டிருந்தாங்க. அப்ப இந்த 4 டைப் அடிப்படையிலாம் பிள்ளைகள் நீங்க உங்களை என்ன செய்யணும் என்றால் பிரச்சனைக்கு சனத்தொகை சார்ந்து உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேணும். உங்களுடைய பேப்பர்களை தட்டி பார்த்தீங்கன்னா இந்த 4 டைப் தான் இருக்கும். இந்த 4 டைப் தவிர வேற எந்த விஷயங்களும் உங்களுடைய பேப்பர் ஃபைனல் பேப்பர்கள்ல கேட்கப்படுறது மிக குறைவு. அப்ப அதுக்கு ஏற்றாற் போல உங்களை என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் தயார்படுத்திக் கொள்ள வேணும். சரி, இப்ப நான் உங்களுக்கு இதுல 4வது வினாவாக வச்சிருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில குடித்தொகை வளர்ச்சியினால் ஏற்பட்டு வருகின்ற 3 பிரச்சனைகளினை சுருக்கமாக விளக்குக என்று சொல்லி கேட்டிருக்கிறேன். சரிதானே? சஹரா சொல்லுங்க பாப்போம், என்னென்ன பிரச்சனைகள் சஹரா நாங்க சொல்லலாம்? குடித்தொகை வளர்ச்சியில ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நாங்க என்ன சொல்லலாம்? இந்த சனத்தொகை எங்களுக்கு ஒரு நாட்டில் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருது என்றால் என்ன பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படும் சொல்லுங்க பாப்போம். ஒரு நாட்டில சனத்தொகை வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்தால் எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும்? பேசாம இருக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. பேசாம இருந்தீங்க என்றால் எந்த பிரயோசனமும் இல்லை. டிலக்ஷி சொல்லுங்க பாப்போம். டிலக்ஷி சரி, சஃப்ரின் சொல்லுங்க. சரி, சிவான் சொல்லுங்க. நிலப்பற்றாக்குறை. வெரி குட். வெரி குட். முதலாவது பாத்தீங்கன்னா நிலப்பற்றாக்குறை ஏற்படும். சில பிள்ளைகள் ஒரு பழக்கம் இருக்குது, பாடமாக்குனா தான் எழுதுவேன். இப்படி ஒரு மைண்ட்ல இருந்தீங்க என்றால் உங்களுக்கு கஷ்டம் பிள்ளைகள். பாடமாக்கித்தான் நான் விடை எழுதுவேன் என்று சொல்லி சொன்னான் நீங்க எழுதிக்க மாட்டீங்க. பேப்பரை பார்த்த உடனே வேறொரு டைப்ல வரும். ஐயோ நாங்க படிக்காது வந்திருக்குது, எப்படி நாங்க இதுக்கு விடை எழுதுறன்ற மாதிரி தான் உங்களோட மைண்ட் இருக்கும். பொதுவாக ஜென்ரலா யோசிக்க வேணும். இப்ப நான் இதுக்கு சொல்லி தந்திருக்கேன் அப்படி என்றால் உங்களை குடும்பங்களை பத்தி யோசிங்க என்று சொல்லி தந்திருக்கேன். சொல்ற விஷயங்களை நோட் பண்றல தானே அதான் பிடிச்சது பார்த்திருக்கிறது. சொல்ற விஷயங்களை நோட் பண்ண வேணும். நான் சொன்னா சனத்தொகை வளர்ச்சின்னு சொல்லும் போது எங்களுடைய குடும்பங்களை யோசிக்க வேணும். இப்ப எங்களோட குடும்பங்கள்ல சனத்தொகை கூட இருக்கும் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும். அதே போலதான் இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் ஏற்கனவே ஒரு பொருளாதாரத்துல டவுன் ஆகி இருக்கிற நாடுகளாகத்தான் இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் இருக்கும். இப்ப இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல சனத்தொகை கூடிக்கொண்டு வந்தால் அங்க என்ன பிரச்சனைகள் வரப்போகுது, இதுதான் எங்களுக்கான கேள்வி. இப்ப சிவான் சொன்ன மாதிரி முதலாவது பாத்தீங்கன்னா நிலப்பற்றாக்குறை என்றது எங்களுக்கு ஏற்படும். சரிதானே? இப்ப எங்களுக்கு தெரிய வரும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல முக்கியமாக இருக்கிறது இந்த நிலப்பற்றாக்குறை. அப்ப சனத்தொகை அதிகரிக்க அந்த மக்களுக்கு இருப்பிடம் என்ற ஒன்று தேவைப்படும். அப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் சொன்னால் இருப்பிட பிரச்சனை வரும். அதுதான் நிலப்பற்றாக்குறை என்று சொல்லுவோம். சரிதானே? அப்ப சனத்தொகை வளர்ச்சியடைய அங்க நிலப்பற்றாக்குறை என்றது ஒன்று பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்படுத்தப்படும். இது முதலாவது பாயிண்ட். 2வது பாத்தீங்கன்னு சொன்னால் வள பகிர்வுகள். அதாவது நாங்க வளங்களை மக்களுக்கு பகிர்ந்து கொள்றதுல பாத்தீங்கன்னா சிக்கல் நிலை எங்களுக்கு ஏற்படும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வர சந்தர்ப்பங்கள்லயோ அல்லது மக்களுக்கு ஏதாவது நிதி உதவிகளை கொண்டு வர சந்தர்ப்பங்கள்லயோ எல்லா மக்களுக்கும் சரியான முறைகள்ல பகிர்ந்தளிக்க முடியாத நிலைப்பாடுகள் ஏற்படும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய நாடுகள் பொருளாதார நெருக்கடிக்கு ஏற்பட்டது. வடிவா மிகச்சிறந்த ஒரு உதாரணம். எங்களுடைய நாடு பொருளாதார நெருக்கடியில சந்திச்சது.
அப்ப மக்களுக்கு அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபட வேணும் என்ற ஒரு பிரச்சனை எங்களுடைய இலங்கை அரசாங்கத்துக்கு வந்தது. அதிகளவான மக்கள் சாப்பாடுகள் இல்லாம வறுமையில வாடின சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப மக்களுக்கு நாங்க ஏதாவது ஒரு உதவிகளை செய்ய வேணும், ஏதாவது ஒரு உதவி திட்டங்களை நாங்க வழங்க வேணும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தின் அடிப்படையில வந்து பார்த்தால் இலங்கையினுடைய சனத்தொகை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அதை 4 பிரிவாக வந்து உடைக்கிறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வறுமைகள், மிக வறுமையானாக்கள், கொஞ்சம் என்ன சொல்றது, அவங்களை விட கொஞ்சம் ஒரு அளவான கொஞ்சம் வறுமைக்கு பட்டாக்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சவங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பணத்தை ஏமாத்தியெல்லாம் பிரிச்சாங்க. இப்ப 10,000 குடுக்குறது, 7,000 குடுக்குறது, 4,500 குடுக்குறது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட கிராமங்கள்ல இருக்கும். சரிதானே? அப்படி அந்த பணங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, துண்டு துண்டு துண்டா உடைச்சாங்க. ஏனென்று கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே அந்த ரொக்க பணங்கள வந்து குடுக்க முடியாத நிலைப்பாடு அந்த அரசாங்கத்துக்குள்ள இருந்திருக்குது. ஏனென்றால், எங்கட நாட்டுல சனத்தொகை அதிகம். நாங்களும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு. அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால், அந்த வளங்கள சரியான முறைகள்ல பகிர்ந்தளிக்க முடியல. அப்ப முதலாவது எங்களுக்கு ஏற்படும் வளங்களை சரியான முறைகள்ல வந்து பகிர்ந்தளிக்க முடியாமை. இது முதலாவது பிரச்சனை. 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, சூழல் மாசுபாடுகள். இப்ப எங்களுக்கு தெரிய வரும். ஒரு நாட்டில அல்லது ஒரு பிரதேசத்தில சனத்தொகை அதிகரிக்க அங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பயன்பாடுகள் ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா, அந்த நிலத்தையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா, மக்களினுடைய அன்றாட நடவடிக்கைகளோ அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, சூழல் இயல்பாக வந்து என்ன செய்யும்னு சொன்னால், மாசடைந்து கொண்டு போகக்கூடிய தன்மைகள் வந்து அங்க காணப்படும். அப்ப முதலாவது வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சூழல் மாசுபாடுகள் வந்து பாத்தீங்கன்னா, அங்க அதிகமாக ஏற்படும். இதெல்லாம் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல இருக்கிற மிக முக்கியமான விடயங்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, தொழில் வாய்ப்பு பிரச்சனைகள் ஏற்படும். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், சனத்தொகை அதிகரிக்க மக்களுக்கு இடையில வந்து பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப அந்த பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த நாட்டுக்கு ஏற்படும். அப்ப அந்த டைம்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதிலையும் எங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால், ஒரு சிக்கல் அல்லது ஒரு பிரச்சனை நிலைமைகள் என்ன செய்யும் சொன்னால், இயல்பாகவே ஏற்படுத்தப்படும். அப்ப உங்கள்ட்ட அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் என்று கேட்டா பிள்ளைகள், பொதுவாக ஒரு 3 நாடுகள நீங்க உங்களோட மைண்ட்ல வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா, எங்களுடைய இலங்கை, இந்தியா, சீனா. இது 3யும் வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த 3 நாடுகளும் தான் எங்களுக்கு மிக முக்கியமானது. ஒன்று இந்தியா, அடுத்தது சீனா, அடுத்தது எங்களுடைய இலங்கை. இந்த 3யும் வச்சுக்கொண்டு நீங்க யோசிச்சு எழுதினாலே உங்களுக்கு புள்ளிகள் அதுக்கேற்ற போல உங்களுக்கு வந்துரும். சரிதானே? அப்ப வினாக்கள் பொதுவாகத்தான் எங்கள்ட்ட வினாவப்படுகிறது. நாங்க படிக்கிற மெதட்டின் அடிப்படையில தான் நாங்க பிளவுறோம். அப்ப சரியான முறைகள்ல நீங்க அந்த விஷயங்கள கற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால், சிம்பிளாக நாங்க என்ன செய்யலாம் என்றால், விடைகளை எழுதிக் கொண்டு போகலாம். சரிதானே? நீங்க முதலாவது பிள்ளைகள் புவியியல் இல்ல. நீங்க எந்த பாடத்துக்கு போனாலும், தயவு செய்து ஒரு விஷயம் விளங்கலாட்டி கேளுங்க. வாய மூடி திரிந்து கொண்டு வராம, "சார் இதுக்கு எப்படி சார் விடை எழுதுறது? இதுக்கு எப்படி சார் செய்றது? இதுக்கு என்ன மாதிரி சார் செய்றதுன்றத" கேளுங்க. என்ற 2 வருஷத்த சரியான முறைகள்ல பயன்படுத்தினா தான், உங்களுடைய பெறுபேறுகளும் சரியான முறைகள்ல அமையும். சரிதானே? வாய சார் மூடிட்டு பேசாம மட்டும் இருக்காதீங்க, தயவு செய்து. சார் ஓ! சொல்லுங்க. இதுக்கு சார் சனத்தொகை கட்டமைப்பில் முதியோர் தொகை அதிகரித்தல் இதை எழுதலாமா சார் பிரச்சனைக்கு? எதுக்கு கேட்கிறீங்க சிவான்? சனத்தொகை வளர்ச்சியில கேட்கிறீங்களா? சார் இந்த வளர்ச்சி தான் சார் 4வது கேள்விக்கு. 4வது கேள்விக்கு. என்னடா சிவான், ஒரு விஷயத்த நாங்க வடிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஆ இங்க வந்து அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் தான் கேள்வி எங்களுக்கு. முதியவர்கள நாங்க கதைச்சோம்டா சிவான், கொஞ்சம் கட்டமைப்புக்குள்ள போங்க. நிலையான கட்டமைப்பு, சுருங்கும் கட்டமைப்பு நாங்க எங்க பார்த்திருக்கோம்? அது அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்கு தான் மிக பொருத்தமானது. அப்ப நாங்க இங்க முதியவர்கள நாங்க இங்க வச்சு கதைக்கிறது ஒரு பொருத்தப்பாடா வந்து இருக்காது. சரியா சிவான்? அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்று கேட்டா நீங்க அதுக்கு கொடுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. இது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் தானே. அப்ப நாங்க முதியவர்களை கதைக்க வேண்டிய தீர்ப்பாடுகள் எங்களுக்கு வராது. சரியா தம்பி? சிவான்? சரி சார். எக்ஸ்கியூஸ் சரிங்க. ஓம் சார். என்னோட சொன்னா சரி அந்த பிள்ளைகள். அப்ப இன்னொரு நீங்க தொடர்ச்சியாக நாங்க வினாக்களுக்கு விடை எழுதி கொண்டு வாரோம். அப்ப தொடர்ச்சியான வகைகள்ல வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால், நம்பர போட்டுக்கொள்ளுங்க. சொல்ற விஷயங்கள நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியான முறைகள்ல உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், விடைகள் தாரன் அத வடிவா எழுதிக் கொள்ளுங்க. முதல் முக்கியமான பாயிண்ட்கள தான் நீங்க முன்னுக்கு குடுக்க வேணும். சரிதானே? முக்கியமான பாயிண்ட்கள முன்னுக்கு குடுத்து, அதுக்கு பிறகுதான் சப்பான பாயிண்ட்கள பத்தி கதைக்க வேணும். நீங்க குடுக்குற 3 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கீம்ல போயிருக்க வேணும். சரிதானே? அத விட்டு போட்டு தேவையில்லாத விஷயங்கள் எழுதுனீங்க என்று சொல்லி சொன்னால், கொஞ்சம் அவங்க டீச்சர்ஸார்கள் வாய்ச்சு தான் திருத்த வேண்டிய நிலைப்பாடுகள் வரும். அப்ப நீங்க குடுக்குற விடைகள் எப்பயுமே உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டியின் அடிப்படையில ஸ்கீம தழுவுனது போல இருக்குதான்றத பார்த்து குடுங்க. நீங்க சும்மா குடுத்து கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற ரிசல்ட்ட வந்து உங்களால வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. சரிதானே? ஓம் அப்ப சார். அதால அந்த நோட். விஷயங்கள கூட கவனத்துல கொண்டு அதுக்கேற்றாற் போல உங்கள என்ன செஞ்சு கொள்ளுங்க, தயார்படுத்திக் கொள்ளுங்க. சரிதானே? அப்ப அதுக்கு நம்பர போட்டுட்டு 4வதுக்கு நம்பர போட்டுக்கொண்டு சொல்ற விஷயங்கள
நோட் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது சார் எங்கள்கிட்ட குறிப்பிட்டு விளக்க சொல்லி இருக்கிறாங்களா இல்லையே? அப்ப சுருக்க விளக்க சொல்லி இருக்காங்க. நாங்க சுருக்கமாகவே சுருக்கு ஒரு தலையங்கத்தை போட்டுக்கொண்டு நாங்க விளக்கி கொண்டு வருவோம். சொல்லுங்க சார். ஓம் சார். இப்ப இந்த கேள்விக்குள்ள நான் சொல்ல போறது அடங்காதுதான். ஏன்னா சில விஷயங்களையும் சொல்லித்தான் ஆகணும். இன்றைக்கு இந்த குரூப்லயும் நான் போட்டிருந்தேன் நான். அந்த நேர்கோட்டு அளவு திட்டம் பற்றிய ஒரு விவரம் உண்டு. புது சிலபஸ்ல வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் மாற்றப்பட்டது. அதுல வந்து இந்த நேர்கோட்டு அளவு திட்டம் வந்து புதுசா வந்து மாற்றப்பட்டது. அந்த பழைய மெத்தட்ட வந்து சில டீச்சர்ஸ்மாரும் சில இடத்துல வந்து சொல்லிக் குடுப்பாங்க. இப்ப அதுல வந்து நீங்க இந்த பிரிக்கிற அளவு திட்டம் இருக்கு தானே, 1க்கு 50,000ன்னு சொன்னா, அதுல நீங்க 1 கிலோமீட்டருக்கு நீங்க 2 சென்டிமீட்டர்ன்னு பிரிப்பீங்க. அந்த இதுல இருக்குது இடைவெளி. அதே இது 1க்கு 25,000 வரும்போது சார், 1 கிலோமீட்டர் தர 4 சென்டிமீட்டர்ன்ட்டு வரும். இப்ப அந்த 4 சென்டிமீட்டரா நம்ம அத பிரிக்க வேண்டியது இல்ல. எல்லா அளவு திட்டத்துக்கும் 2 சென்டிமீட்டராவே இடைவெளிய தான் இப்ப பேணப்படுது. 10 சென்டிமீட்டரா ஒரு கோடு ஒன்று அடிப்பீங்க நீளமா. அத அடிச்சு போட்டு அத 2, 2 சென்டிமீட்டரா வந்து ஃபுல்லாவே பிரிக்கணும். அதுக்கு இடையில வார விஷயங்கள் வந்து வகை குறிப்பு பின்னங்களாக நீங்க அத மாற்றி மாற்றி தான் அதுல போட வேண்டிய வரும். இதையும் ஒருக்கா சொல்லி விடுங்க சார். ஏன்னு சொன்னா நிறைய ஓகே. பிள்ளைகள் வந்து அளவு திட்டங்கள் வந்து ஆ பிழையான முறையில சொல்லப்பட்டிருக்குது. சரிதானே பிள்ளைகள் இந்த சார் சொன்னது போலதான். கொஞ்சம் பிள்ளைகள் நிறைய விஷயங்கள் இப்ப இந்த என்னன்னு சொல்றது ஸ்கீம் அதாவது வந்து பேப்பர் மார்க்கிங்கள்ல சொல்லப்படுகிற சில விஷயங்களை நீங்க உள்வாங்கி உங்களை மாற்றிக்கொள்ள வேணும். நீங்க மாற்றிக்கொள்ளாம விட்டீங்கன்னா அடுத்த வருஷம் எழுதுற சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு புள்ளிகள் சில டைம்ல குறைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. சார் நான் உங்களுக்கு அதையும் விளங்கப்படுத்துறேன். நான் அடுத்த ஒரு மாடல் மாடல் பேப்பர் செய்கிற சந்தர்ப்பங்கள்ல அது அளவு திட்டங்களை நான் உங்களுக்கு அந்த பேப்பர்கள்ல போட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல போட்டு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், அந்த அளவு திட்டங்கள் சார் சொன்ன அளவு திட்டங்களை சரியான முறைகள் உங்களுக்கு என்ன செய்யறால் எப்படி எழுதுறது என்ன மாதிரி அதை கீறுறது என்ற விஷயங்களை பற்றியும் நான் ஒரு கட்டாயம் கதைச்சு விடுவேன். அடுத்தது இந்த உலகப்படம் குறிக்கிறதுல நிறைய விஷயங்களை மாத்தி இருக்கிறாங்க. நிறங்கள் அடுத்தது எப்படி நீங்க அதை குறிக்க வேணும் என்ற விஷயங்கள் எல்லாம் 2024ஆம் ஆண்டுல மாத்தி இருக்கிறாங்க. இதுல புதுசா வந்த பிள்ளைகள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னட்ட கிளாஸுக்கு வராம இருக்கிற பிள்ளைகள் அதாவது ஜனசோர குரூப்ல இருந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் அப்டேட் விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் உங்களை வடிவா தயார்படுத்திக் கொள்ளுங்க. சில மாறுதல்கள் இருக்குது. உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல நிறைய பிள்ளைகள் இருக்குது. அதுகளெல்லாம் மாத்தி தான் நீங்க என்ன செய்ய வேணும்? வடிவா படிச்சுக் கொள்ள வேணும். சரிதானே? எம்சிக்யூக்கு உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும். செகண்ட் பார்ட்டுக்கு இன்னும் ஒரு ஆசிரியருடைய துணை கொண்டு உங்களுடைய டீச்சர்ஸ் இருப்பாங்க ஸ்கூல்ல. அவங்களுடைய துணையை கொண்டு என்ன செஞ்சு கொள்ளுங்கனால் வடிவா படிச்சுக் கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. இப்ப நம்ம தொடர்ச்சியாக எழுதுவோம் பிள்ளைகள். முதலாவது வினா விடையை போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது போட்டுக்கொள்ளுங்க. நிலப்பற்றாக்குறைகள் 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 ஏற்படுதல். நிலப்பற்றாக்குறைகள் ஏற்படுதல். உதாரணங்கள் கட்டாயமாக கொடுக்கப்பட வேணுமே. உதாரணம் இல்லாம சும்மா உங்களோட கண்ட பாட்டில் எழுதக்கூடாது. புவியியலை பொறுத்த வரைக்கும் உதாரணங்கள்ன்றது மெயின். நான் சொல்லியிருக்கிறேன். சரிதானே? உதாரணங்கள்ன்றது கட்டாயமாக உங்களுடைய பேப்பர்கள்ல எதிர்பார்ப்பாங்க. சரி இந்த புதுசா வர பிள்ளைகளுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியாது. இப்ப உதாரணமா சரி நம்ம அதை புறவு கதைப்போம். எப்படி எங்களுக்கு பேப்பர் வருது என்ன டைப் பண்ணா நான் இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நம்ம இதுக்கு விடைகள் எழுதிக் கொள்வோம். சரிதானே? ஓகே. எழுதிக் கொடுங்க. அதுக்கு விளக்கம் எழுதிக் கொள்ளுங்கள் பிள்ளைகளா. நிலப்பற்றாக்குறைகள் ஏற்படுறதுக்கு விளக்கம் எழுதிக் கொடுங்க. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் எழுதிக் கொடுங்க. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் மிக முக்கியமானதொரு பிரச்சனையாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் மிக முக்கியமானதொரு பிரச்சனையாக சனத்தொகையின் வளர்ச்சிக்கேற்ப நிலம் இல்லாமை ஆகும். மிக முக்கியமானதொரு பிரச்சனையாக சனத்தொகையின் வளர்ச்சிக்கு ஏற்ப நிலம் இல்லாமை ஆகும். இதன் காரணமாக அந்நாட்டு சனத்தொகைகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதை காண முடிகிறது. இதன் காரணமாக அந்நாடுகளின் சனத்தொகைகளில் பிரச்சனை ஏற்படுவதனை காண முடிகின்றது.
காண முடிகின்றது. உதாரணமாக சார் சொல்லுங்க. அதன் காரணமாக அந்நாட்டு ஒருக்கா சொல்லுங்க சார். அந்நாடுகளில் என்ன பிள்ளை கடைசி எழுதிருக்கு, நானும் கொஞ்சம் யோசிதான் பிள்ளை சொல்றேன். ஓ சார். சரிதான், என்ன எழுதிருக்கிறீங்க? தொடர்ச்சி அதை வாசிங்க. சனத்தொகையின் வளர்ச்சிக்கு ஏற்ப நிலம் இல்லாமையாக எழுதி முடிஞ்சது சார். இதன் காரணமாக அந்நாடுகளில் சனத்தொகைகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதனை காண முடிகிறது. உதாரணமாக இந்தியாவின் மாநிலங்களுக்கிடையில் நிலம் சார்ந்து பிரச்சனைகள் ஏற்படுவதை காணலாம். இரண்டாவது பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாவது பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. வளங்களை மக்களிடையில் சரியாக பகிர்ந்தளிக்க முடியாமை. வளங்களை சரியான முறைகளில் மக்களுக்கிடையில் பகிர்ந்தளிக்க முடியாமை. நீங்க கொடுக்குற விடயங்கள் பிள்ளைகள் சும்மா அக்குரேட்டா இருக்க வேணும். இப்ப உங்களோட பேப்பரை ஒரு ஆசிரியர் திருத்துறாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு உங்களோட பேப்பர்கள்ல புள்ளி குறைக்கிறதுக்கு மெனம் பெறக்கூடாது, அப்படி எழுத வேணும். இன்னொரு விஷயத்தை படிப்பை ஞாபகம் வச்சுக் கொள்ள வேணும். இப்ப உதாரணமாக கிட்டத்தட்ட இதுல நான் நினைக்கிறேன் அதிகளவான மாவட்டங்கள்ல இருந்து நீங்க இந்த கிளாஸ்க்கு வந்து கொண்டிருப்பீங்க. உங்களோட ஒவ்வொருத்தருடைய பேப்பர்களும் இன்னும் ஒரு மாவட்டங்கள்ல போய் தான் திருத்தப்பட போகுது. அப்ப நீங்க எழுதுற விடைகள் இன்னொரு ஆசிரியர் தான் திருத்த போறார், உங்களோட ஆசிரியர்கள் அல்ல. அப்ப இன்னொரு ஆசிரியர் திருத்துற சந்தர்ப்பங்கள்ல அந்த ஆசிரியருக்கு அந்த விடைகளை வாசிக்கிற சந்தர்ப்பங்கள்ல ஒரு யூனிக்னஸா இருக்க வேணும். இப்ப உங்களோட ஆசிரியர், இப்ப உதாரணமா உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியருக்கு நீங்க எழுதுறது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும். ஆனா அது இன்னும் ஒரு ஆசிரியர் திருத்துகின்ற போது அதுல பிழைகள் அவர் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பிரச்சனை வந்து உங்களோட பேப்பர்கள்ல இருக்கக்கூடாது. அதைத்தான் நான் கூட பிள்ளைகள்கிட்ட சொல்ற விஷயம். ஏனென்றால் உங்களுடைய பேப்பர் இன்னும் ஒரு ஆசிரியர் தான் திருத்த போறேன். அப்ப அவர் திருத்துற சந்தர்ப்பங்கள்ல உங்களோட பேப்பர்கள்ல எந்த ஒரு பிழைகளையும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அதுக்குத்தான் உதாரணம் கொடுக்கிறது. உதாரணம் கொடுத்து எழுதுற பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகள் வரும். ஏனென்றால் நீங்க அந்த உதாரணங்கள் கொடுக்குற சந்தர்ப்பங்கள்ல நீங்க அதை யூனிக்னஸ் சார்ந்த விஷயத்தை கொடுக்குறீங்கன்றதான் அர்த்தம். அந்த பேப்பர்கள்ல நீங்க பாருங்க, கூட புவியியலை பொறுத்த வரைக்கும் உதாரணம் கொடுக்குற பிள்ளைகளுக்கு ஏத்திர சீட்டுகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். சரிதானே? அப்ப அந்த விஷயங்களை கூட முக்கியத்துவப்படுத்தி பார்த்துக் கொள்ளுங்களேன். அடுத்தது இரண்டாவது விஷயம், வள பற்றாக்குறைகள் மக்களுக்கு இடையில் பகிர்ந்தளிப்பதில் பிரச்சனைகள். எழுதிக் கொள்ளுங்க. ஒரு நாட்டில் சனத்தொகை திடீரென வளர்ச்சியடைகின்ற சந்தர்ப்பத்தில் பொருளாதார நெருக்கடிகளும் வறுமையும் அதிகரிப்பதை காணலாம். பொருளாதார நெருக்கடிகளும் வறுமைகளும் அதிகரிப்பதை காணலாம். இவை அநேகமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலேயே காணப்படுகின்றது.
அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலேயே காணப்படுகின்றது. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலேயே காணப்படுகின்றது. இத்தகைய சந்தர்ப்பத்தில் தொழிற்சாலைகள் இத்தகைய சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் மக்களுக்கு வளங்களை பகிர்ந்தளிக்கும் பொழுது சனத்தொகை சார் பிரச்சனைகள் அதிகமாகின்றது. 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 உதாரணமாக இலங்கை போன்ற நாடுகளில் சனத்தொகையின் விகிதாசாரத்துக்கு ஏற்ப வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதே போல எழுத வேணும் விடைகளை. சரிதானே? சும்மா கண்டவிதமாக போட்டு எழுதி போட்டு வாரதில்லை. சரிதானே? சனத்தொகையின் விகிதாசாரத்துக்கு ஏற்ப வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள். இப்ப உதாரணமாக ஏதாவது ஒரு அபிவிருத்தி திட்டங்கள், ஏதாவது ஒரு செயற்திட்டங்கள் கொண்டு வருகிற சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சனத்தொகை கூட இருக்கிறவங்களுக்கு கூட நிதிகள் ஒதுக்குவாங்க. சனத்தொகை குறைவாக இருக்கிற இடங்கள்ல குறைவான நிதிகள், குறைவான வளங்களைத்தான் பகிர்ந்தளிப்பாங்க. அப்ப இதுல எங்களுக்கு பிரதானமாக கவனத்துல கொள்ளப்படுறது இங்க சனத்தொகை தான். அப்ப சனத்தொகையை அடிப்படையா வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு வளங்களை எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டிருக்குது. சரிதானே? இது 2வது பாயிண்ட். நான் உங்களுக்கு 3 தான் தரப்போறேன். சரிதானே? 3 தான் உங்களுக்கு நான் தரப்போறேன். 3வது எழுதிக் கொள்ளுங்க. மக்களிடையே தொழிலின்மை பிரச்சனைகள் அதிகரித்தல். 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 தொழிலின்மை பிரச்சனைகள் அதிகரித்தல். எழுதிக் கொள்ளுங்க. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் சனத்தொகையின் வளர்ச்சியில் இளைஞர்களின் எண்ணிக்கையே அதிகம் இருப்பதனால், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் இளைஞர்களின் எண்ணிக்கையே அதிகம் இருப்பதனால் வேலைவாய்ப்பு சார் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றது. வேலைவாய்ப்பு சார் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றது. வேலைவாய்ப்பு சார் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றது. வேலைவாய்ப்பு சார் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றது. இது மக்களிடையே மன அழுத்தத்தினையும் அதிகரிக்கின்றது. இது மக்களிடையே மன அழுத்தத்தினையும் அதிகரிக்கின்றது. இது மக்களிடையே மன அழுத்தத்தினையும் அதிகரிக்கின்றது. உதாரணம் இலங்கை, இந்தியா. உதாரணம் இலங்கை, இந்தியா.
சரி. இப்ப நீங்க அப்படியே அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா நம்பரை உங்களுக்கு chatல போட்டிருக்கேன். நீங்க அந்த நம்பருக்கு கதைச்சு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்களா? சரிதானே? ஓகே. அப்படி இல்லாட்டி இந்த டியூட்ல இதுல போட இல்லைனா சரிதானே? டியூட்ல இருக்கு. அதை பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. இப்ப பாருங்க பிள்ளைகள், அடுத்ததா நாங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த 6வது வினா. சரிதானே? ஓகே. இந்த முறை இதுல இருக்குது, நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகளா. ஓகே. இப்ப இந்த முறை எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், உங்களுடைய பேப்பர்கள்ல நீங்க அதிகமாக நகராக்கங்கள் தொடர்பான வினாக்களை நீங்க கூட எதிர்பார்க்கலாம். ஏன் ஏன் எங்களுக்கு இந்த நகராக்கங்கள் தொடர்பான வினாக்கள் எங்கள்கிட்ட வினாவ போறாங்க, என்ன மாதிரி வினாவ போறாங்க என்ற விஷயம் தான் இங்க நான் உங்களோட கதைக்கக்கூடிய ஒரு விடயமாக வந்து இருக்க போகுது. சரி, இந்த முறை உங்களுக்கு நகராக்கங்கள் சார்ந்த வினாக்கள் வரப்போகுது என்று சொல்லி நாங்க எதிர்பார்ப்பு ரீதியாக இருக்கிறதால கூட இலங்கையினுடைய நகராக்கங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுங்க. சரிதானே? இலங்கையினுடைய நகராக்கங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுங்க. குடியிருப்புகள்ல மகாபலி குடியிருப்புகளையும் கொஞ்சம் சேர்த்து பாருங்க. சரிதானே? நான் இதுக்கு பிறகு இன்னும் ஒரு பேப்பர், 2வது பேப்பர் நம்ம செய்ய போறோம் இல்லையா? இன்னும் எங்களுக்கு இன்னும் 2 கேள்வி தான் கிடக்குது. அப்ப 2வது கேள்வி முடிக்கிறதுக்கு பிறகு நாங்க இன்னும் ஒரு மாடல் பேப்பர் உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு இப்ப வானிலை காலநிலைக்குரிய புக்ஸும் இருக்குது. அது நான் உங்களுக்கு மார்னிங் கிளாஸ்ல கொண்டு போவேன். அதை உங்களுக்கு நான் நைட்டுக்கு அனுப்பிடுவேன். சில டைம் உங்களால பிரிண்ட் அவுட் கேளாம இருக்கும். நீங்க நாளைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? இதான் வானிலை காலநிலை. தயவு செய்து இந்த மார்னிங் கிளாஸுக்கு நிறைய பேர் வராம இருக்கிறீங்க. சரிதானே? மார்னிங் கிளாஸுக்கு வர பாருங்க. திருப்பி திருப்பி நான் இதை எம்சிக்கு விளங்கப்படுத்த மாட்டேன். சரிதானே? இது புக்ஸ் தான். சரிதானே? அப்படி நீங்க படிக்க போறீங்கன்னா ரெக்கார்டிங் பார்த்து படிச்சு கொள்ளுங்க. சரிதானே? அப்ப அந்த விஷயங்களை கூட கவனிச்சுட்டு மார்னிங் கிளாஸ் உள்ள பிள்ளைகள் உங்களுக்கு நான் இந்த எம்சிக்கு பகுதிகளையும் இடவிலக்கப்படத்தையும் நான் கொண்டு போவேன். இடவிலக்கப்படம் திருப்பி நான் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல வச்சு விளங்கப்படுத்த மாட்டேன். அந்த விஷயத்தை படிவா சொல்றேன். இடவிலக்கப்படம் கிளியர் இல்ல, எனக்கு எம்சிக்கு பகுதிகள் கிளியர் இல்லைன்றார்கள் மார்னிங் கிளாஸ்கள்ல வந்து கொள்ளுங்க. சரிதானே? இப்ப நம்ம 12ஆம் ஆண்டு முடிய போகுது எங்களுக்கு பாஸ் பேப்பர். அது அடுத்தது நான் 13ஆம் ஆண்டுக்குரிய பாஸ் பேப்பரும் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரிதானே? அது நான் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் நான் 10 மணிக்கு தான் கொண்டு போவேன். 2026ஆம் ஆண்டு ஆக்கள் உங்களோட ஜாயின் பண்றதால எம்சிக்கு விளக்கப்படங்கள்ல நான் உங்களுக்கு நைட் கிளாஸ்லாம் பாஸ் பேப்பர் கொண்டு போவேன். உலக படங்கள் எம்சிக்யூல 12ஆம் ஆண்டுக்குரிய எம்சிக்யூல உங்களுக்கு மார்னிங் கிளாஸ்கள்லாம் கூட கொண்டு போவேன். எம்சிக்கு பகுதி முடிய கூட உங்களுக்கு இடவிலக்கப்படத்தையும் திருப்பி உங்களுக்கு இந்த முறை அப்டேட்ல இருக்கிற விஷயங்களையும் உலகப்படத்துல கொடுத்து உலகப்படத்துக்குரிய புக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு தருவேன். அது அப்டேட் அடிப்படையில 2025ஆம் ஆண்டு நடந்த அப்டேட் அடிப்படையில அது உங்களுக்கு நான் உலகப்படத்தையும் நான் உங்களுக்கு அனுப்பி அதையும் எம்சிக்கு பகுதிகளில் தொடர்ச்சியாகவும் இது முடிய நான் உங்களுக்கு விவசாயம் தருவேன். இது முடியுது எனக்கு கொஞ்சம் கடந்த கால ஆண்டுகளை கொஞ்சம் நான் இதுல உங்களுக்கு டைப் பண்ண வேண்டி இருக்குது. அதை முடிச்சிட்டு தருவேன். இதுல முடியுது, கிட்டத்தட்ட முடிய போகுது. அது கொஞ்சம் அப்டேட் விஷயங்கள் கிடக்குது. கொஞ்சம் கடந்த கால ஆண்டுகள் இருக்குது. அதுகளை உங்களுக்கு டைப் பண்ணி போட்டு உங்களுக்கு நான் திரும்ப உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். மார்னிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து. அப்படி மார்னிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதாக்கள் ரெக்கார்டிங் பார்த்தாவது படிச்சுக்கொள்ளுங்க. என்றால் 1 மந்த்ல ரெக்கார்டிங் வந்து டிலீட் ஆயிரும். அந்த விஷயத்தையும் படிவா சொல்லியிருக்கிறேன். சரி, அப்ப இந்த முறை எங்களுக்கு வரப்போறது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கூடுதலாக நகரமயமாக்கமும் குடியிருப்பும். அதுல நகரமயமாக்கங்கள்ல நாங்க கூட ஆழமா படிக்க போறது இலங்கையினுடைய நகரமயமாக்கல்ல. சரிதானே? அதே நேரத்துல குடியிருப்புகள்ல நாங்க அதிகமாக படிக்க போறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மகாபலி குடியிருப்பு, இலங்கையினுடைய குடியிருப்பினுடைய அண்மை கால தன்மைகள், அந்த விஷயங்களை தான் நாங்க என்ன செய்ய போறோம்னா கூட குடியிருப்பு விஷயத்துக்குள்ள நாங்க உங்களுக்கு கூட கதைக்கக்கூடிய விடயம். ஏனென்றால் நீங்க உங்கள்ட்ட கடந்த கால பாஸ் பேப்பர் நான் உங்களுக்கு வெட்டி தந்திருப்பேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதுல பாத்தீங்கன்னா அப்படியே எங்களுக்கு ஒரு 3, 4 டைப் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த 3, 4 டைப்பும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மகாபலி குடியிருப்பு, கிராம குடியிருப்பு, அதாவது குடியிருப்பினுடைய வகைகள், குடியிருப்பினுடைய கோலங்கள். இந்த 3ம் தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக குடியிருப்புல மாறி 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 வந்து கொண்டே இருக்குது. பாருங்க, நான் உங்களுக்கு வெட்டி வைத்திருக்கிற பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். வெட்டி வச்சிருக்கிற பேப்பரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா விளங்கும். அப்ப நீங்க அந்த அடிப்படையில தான் என்ன செய்ய போறோம்னா இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் இப்படி டீச்சர்ஸ் கைட் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு உதவாது. அதை மட்டும் படிவா இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு உதவாது உங்களுக்கு. ஏனென்றால் 2024ஆம் ஆண்டுல கொஞ்சம் வெளியே போயிருக்கிறாங்க. சரிதானே? இப்ப நான் தான் கூட சொன்னேன். நான் 19, 20, 21, 22 குறிப்பாக 21 மட்டும்தான் நாங்க கதைக்கலாம். 22ஐயும் 23ஐயும் கொஞ்சம் கதைக்கிற குறைவு. இந்த 19, 20, 21, 22, 23 இந்த காலப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 19ஆம் ஆண்டு புது சிலபஸ் அறிமுகம். அதால டீச்சர்ஸ் கைட்ட மட்டுமே மென்ஷன் பண்ணாங்க.
இந்த 21, 22, 23 கொரோனா பிரச்சனை பிள்ளைகள் போய் படிக்க இயலாதுன்றதன் அடிப்படையில டீச்சர்ஸ் கைட்ட மெயின் பண்ணாங்க. ஆனா 2024ஆம் ஆண்டாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொஞ்சம் வெளி விஷயத்தையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சரிதானே? அப்ப அந்த விஷயங்களையும் கூட பிள்ளைகள் ஒரு பேப்பருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேணும். ஒவ்வொரு வருஷம் வருதுன்னு சொன்னா டீச்சர்ஸ் கைட்டையும் டீச்சர்ஸ் கைட்ட படிங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. டீச்சர்ஸ் கைட்டையும் கொஞ்சம் படிக்க வேணும். இப்ப கொஞ்சம் 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில கொஞ்சம் வெளி விஷயத்துக்குள்ளேயும் போறதால கொஞ்சம் வெளி விஷயத்தையும் சேர்த்து பார்க்க வேணும். அப்ப மகாவலி குடியிருப்பு எல்லாம் உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இல்ல. அப்ப அதுக்காண்டி நாங்க படிக்காம போறதா சார் மகாவலி குடியிருப்பு கேட்டீங்கன்னா அது உங்களோட பிரச்சனை. ஏன்னு சொல்லுங்க அப்பம் ஏன்னு எங்களுக்கு 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில மகாவலி குடியிருப்புகள் தொடர்பான வினாக்கள் எல்லாம் எங்களுக்கு வரப்பட்டிருந்தது. இப்ப நீங்க அதுல புதுசாக இந்த சில பிள்ளைகள் இது இருப்பீங்க தெரியும் உங்களுக்கு அந்த விஷயங்கள் விளக்கங்கள் எல்லாம் தெரியாம இருக்கும் பிள்ளைகள். சரிதானே? இப்ப இதுல போய் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஒவ்வொரு டீச்சர்ஸ் கைட்ல இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் பாருங்க 2024ஆம் ஆண்டுல. பொருத்தும் கைத்தொழில் ஒன்றுன்றத நீங்க எங்க படிச்சிருப்பீங்கன்னா, உற்பத்தி கைத்தொழில சேர்த்து படிச்சிருக்க வேணும். தனியா டீச்சர்ஸ் கைட்ட படிச்சிருப்பீங்கன்னா, பொருத்தும் கைத்தொழில் தொடர்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சரிதானே? அதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல அடுத்த முக்கியமான விஷயமா நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, ஆ இந்த பொஸ்வேஸ் நகரம். இந்த பொஸ்வேஸ் நகரம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இருக்காது. சரிதானே? அது கொஞ்சம் வெளிய போயிருக்கிறாங்க. கொஞ்சம் கடந்த கால பாஸ் பேப்பருக்குள்ளால போயிருக்கிறாங்க. அடுத்தது மகாவலி குடியிருப்பு. மகாவலி குடியிருப்பினுடைய சீவலிய குடியிருப்பு. இதெல்லாம் நம்ம பேப்பர் கிளாஸ்ல உங்களுக்கு ஒவ்வொரு எழுத்தையும் பத்தி சொல்லி தந்திருக்கிறேன். சரிதானே? இதுல 2031வது கேள்வி மகாவலி சீவலிய குடியிருப்பு. அப்ப இது உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இருக்குது. அப்ப அதுக்காண்டி நாங்க டீச்சர்ஸ் கைட்ட மட்டும் படிச்சு தான் பாஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அது அது உங்களோட பிரச்சனை. அதுக்கு தான் ஆசிரியர் இருக்கார். உங்களுக்கு சொல்லி தரதுக்கு. நீங்க ஆசிரியர்ட்ட கேட்டு வடிவா படிச்சுக்கொள்ள வேணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ரப்பர் பயிற்சிகை. ரப்பர் பயிற்சி என்ற ஒன்று உங்க டீச்சர்ஸ் கைட்ல இல்ல. இப்ப அதுக்காண்டி நாங்க ரப்பர் பயிற்சி எங்க இடம்பெறுதுன்றத நாங்க படிக்கவே இல்ல. அதுல நாங்க இந்த கேள்வி செய்ய மாட்டோம்னு போவீங்களா? அப்படி போனீங்கன்னா நீங்க ஃபெயில் படுவீங்க. சரிதானே? 30வது வினா. இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரப்பர் உற்பத்தி கைத்தொழில்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு உற்பத்தி சாலைகள் மட்டும் இருக்குது. அந்த ரப்பர் பயிற்சியை சேர்த்து படிக்க வேணும். அது கெட்டிக்காரத்தனம் வரும். சரிதானே? அடுத்து இதுல நிறைய விஷயங்கள போய் பார்த்தோம்னா எங்களுக்கு விளங்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, விகிதங்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வயது சுட்டன். வயது சுட்டன் உங்களோடதுல இல்ல. அப்ப வயது சுட்டன் நான் படிக்காம இருக்கிறதா சார் என்று சொல்லி கேட்பீங்க. அப்ப நீங்க அத படிக்காம இருந்தீங்கன்னா, ஃபெயில் பண்ண போறது நீங்களா தான் இருப்பீங்க. சரிதானே? ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் சுட்டி காட்டிக் கொண்டு வாரேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதுல மற்றபடி உங்களுக்கு இந்த பௌதிக புவியியல பொறுத்தவரைக்கும் பொதுவாக டீச்சர்ஸ் கைடு. அடுத்தது இந்த 18வது வினா. 18வது வினா இந்த செங்கபில லட்சசோல் மண்ணினுடைய சிறப்பான அம்சங்கள். இந்த இதுல இருக்கிற எதுவுமே உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இல்ல. அப்ப அதுக்கான இந்த வினாவ பார்த்து முழுசுவீங்க. இதுக்கான விடைகள் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2022ஆம் ஆண்டு கடந்த கால பாஸ் பேப்பர்ல போய் இருக்கும் விடைகள். அப்ப இதுக்காண்டி சொல்றேன். அப்ப நான் டீச்சர்ஸ் கைட் மட்டும் படிச்சு தானே பாஸ் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளாக வந்து இருக்கும். அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதுல அந்த மேற்படிவாக்கல் முறைமைகள். மேற்படிவாக்கல் முறைமைகள் எல்லாம் உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல ஒத்த லைன்ல சொல்லியிருப்பாங்க. மேற்படிவாக்கல் முறைமை பற்றி. அப்ப மேற்படிவாக்கல் முறைமைகள பத்தி எங்க படிச்சிருக்க வேணும் நீங்க? ஒரு ஆசிரியருடைய துணையோட படிச்சிருக்க வேணும். பிள்ளைகள் பகல் கனவு காணாதீங்க பிள்ளைகள். சரிதானே? திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன். அந்த விஷயத்த தான் சொல்லுவேன். சரிதானே? இப்ப நான் உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு சாம்பிள் காட்டிருக்கேன். 2023ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டுலயும் சில சில விஷயங்கள உங்களுக்கு வெளி விஷயங்களோட சேர்த்து தான் போடுவாங்க. வெறும் டீச்சர்ஸ் கைட்ல இருந்து வெறும் கொஞ்சம் ஒரு ஆசிரியருடைய துணையோட தான் நீங்க என்ன செய்ய வேணும்? உங்கள வந்து தயார்படுத்திக் கொள்ள வேணும். சரிதானே? அது எப்படி வருது? என்ன மாதிரி வருதுன்றதெல்லாம் உங்களோட டீச்சர் ஆட்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் விளங்கப்படுத்துவாங்க. ஏனென்றால் இதுல சில பேர் அந்த வீட்டு சிச்சுவேஷன்ல கிளாஸுக்கு போக இல்லாம எல்லாம் இருப்பீங்க. அப்ப அப்படியான ஆட்கள் கொஞ்சம் கூட உங்களோட டீச்சரை கொஞ்சம் அணுகி பிள்ளைகள் வடிவா அவங்கள்ட்ட கேட்டு வடிவா படியுங்க. சரிதானே? உங்க டீச்சர் ஆட்கள் இருந்தாங்கன்றால் டீச்சர் ஆட்கள்ட்ட கேட்டு வடிவா படியுங்க. சரிதானே? சில டைம்ல என்னால ஃப்ரீ கிளாஸ்கள் போட இயலும்னு சொல்லி சொன்னா, கட்டாயம் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ்கள் போட்டு அந்த விஷயங்களையும் கட்டாயம் நான் செய்து தருவேன். எந்த மாற்றமும் இல்ல. சரி. அப்ப இந்த முறைப்பள்ளிகள் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, குடியிருப்பும் நகராக்கம் பெறப்போகுது. அப்ப கெட்டிக்காரத்தனமாக நான் சொல்ற விஷயங்கள இந்த என்னோட கிளாஸுக்கு வராத பிள்ளைகளையும் கொஞ்சம் போய் நோட் பண்ணி வச்சுக்கொடுங்க. என்னென்றால், உங்களுடைய பேப்பர்களுக்கு எப்படி வருகுது? இந்த நகராக்கம், குடியிருப்பு. இது 2ம் எங்கள்ட்ட எப்படி கேள்வி கேட்க போறாங்க? இந்த 2 டைப்பை நீங்க என்ன செய்யணும் என்றால், முதல் கெட்டிக்காரத்தனமாக அறிஞ்சு கொள்ள வேண்டும். சரிதானே? சும்மா தியரி இன்னொரு விஷயம். தியரியில படிச்சு நீங்க போய் அங்க எழுதிக்க மாட்டீங்க. அது ஒரு விஷயம் உண்டு. உங்களோட பேப்பர பார்க்க உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒன்று வரும். அதத்தான் நிறைய பேர் சொல்றேன். பேப்பர் கஷ்டம், பேப்பர் கஷ்டம். பேப்பர் கஷ்டம் இது இல்ல. உங்களுக்கு எழுத தெரியாது. அப்படித்தான் நீங்க சொல்ல வேணும். பேப்பர் லேசா தான் வரும். மற்ற பிள்ளைகள் எந்திரிச்சு எடுக்குதுகளே. அப்ப உங்களுக்கு எழுதுற மெத்தட கொஞ்சம் போய் பாருங்க பிள்ளைகள். சரிதானே? பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை என்ன செய்யுங்கன்னா, வடிவா தயார்படுத்திக் கொள்ளுங்கள். சரிதானே? சரி. இதுல நான் 6வது வினாவாக போட்டிருக்கிறது ஒரு டைப். 10 மணிக்கு பிள்ளைகள் வரைவுகள் கிளாஸ் இருக்குது. வரைவுகள் கிளாஸுக்கு வந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம அடுத்தது பல்பார் படிக்க போறோம். பல்பார் பெரிய ஒரு லொட்டான ஒரு தொகை கொண்டு வரப்போகுது. சரிதானே? பில்லியன், ட்ரில்லியன் கணக்குல டேட்டா வந்தா இப்படி செய்யணும்ன்றதுல முடிச்சு கொண்டு நிப்பீங்க. 10 மணி கிளாஸுக்கு வந்து கொள்ளுங்களேன். ஓகே.
இப்ப பாருங்க, நகர குடியிருப்பு என்பதனால் கருதப்படுவது என்ன? சரி, நகர குடியிருப்புண்டா என்ன பிள்ளைகள்? நகர குடியிருப்புண்டா நாங்க என்னன்னு சொல்லுவோம்? நகர குடியிருப்புண்டா என்ன? முதலாவது நகராக்கம் என்றா முதலாவது சனத்தொகை எங்களுக்கு அதிகமான பிரதேசம். அப்படி என்று எழுதினா எங்களுக்கு புள்ளி வழங்குவாங்களா? சனத்தொகை அதிகமா ஒரு இருக்கிற பிரதேசம் நாட்டின் மட்டும் மொத்த கொடுத்தா? சனத்தொகையின் அதிகம் காணப்படுகின்ற பிரதேசம் ஆ, நகர சனத்தொகை. இது ஒரு ஒத்த லைனா தான் நீங்க குடுப்பீங்க. இவ்வளத்தையும் எழுதினாலும் உங்களுக்கு அங்க புள்ளிகளை சரியான வகையில கொடுக்க மாட்டாங்க. சரிதானே? இப்ப நாங்க நகராக்கம் என்ற ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கப்பட்டால், நாங்க சரியான வகையில நீட்டாக எங்களுடைய அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கீமை தழுவின வகையில வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், அதுக்கேற்ற மாதிரி எங்களை விடைகளை வந்து நாங்க கொடுத்துக் கொள்ள வேணும். சரி, நீங்க சொன்னது சரிதான். நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, சனத்தொகையினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில தான் நகராக்கங்கள் எங்களுக்கு இருக்குது இல்லையா? குடியிருப்பினுடைய அடுத்த கட்டம் தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா, நகராக்கம் என்று சொல்லுவோம். சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இந்த நகர குடியிருப்புகள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒப்பீட்டளவுல வந்து பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்தினுடைய தன்மைகளையும், சேவைகளினுடைய தன்மைகளையும் கொண்டு, அதிகளவான மக்களை வந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடியிருப்பாகத்தான் நாங்க இந்த நகர குடியிருப்புகளை வந்து சொல்லுவோம். சரிதானே? அப்ப நகர குடியிருப்புன்றது என்னன்னு சொல்லுவோம் நாங்க? பொருளாதார நடவடிக்கைகளையும் ஒப்பீட்டளவில் பொருளாதார நடவடிக்கைகளையும், சேவை வசதி வாய்ப்புகளையும் கொண்டு அதிகளவான மக்களை கொண்டு காணப்படுகிற ஒரு நிரந்தரமான குடியிருப்புகளை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் நகர குடியிருப்புகள் என்று சொல்லுவோம். சரிதானே? அப்ப நான் சொல்ற விஷயத்தை தான் நீங்க எழுதிக் கொள்ளுங்களா? உதாரணம் கட்டாயம் கொடுக்க வேணும். நாங்க ஒரு 2 உதாரணம் கொடுக்க வேணும். எழுதிக் கொள்ளுங்க. நகர குடியிருப்பு என்பது நகர குடியிருப்பு என்பது நகர குடியிருப்பு என்பது ஒப்பீட்டளவில் பொருளாதார மற்றும் சேவை வசதிகளுடன் நகர குடியிருப்பு என்பது ஒப்பீட்டளவில் பொருளாதார மற்றும் சேவை வசதிகளுடன் ஒப்பீட்டளவில் பொருளாதார மற்றும் சேவை வசதிகளுடன் அதிகளவான சனத்தொகையினை கொண்டு மக்கள் நிரந்தரமாக வாழுகின்ற குடியிருப்பே நகர குடியிருப்பு எனப்படும். நகர குடியிருப்பு எனப்படும். உதாரணம் கொழும்பு நகர குடியிருப்பு. சரி, இப்ப 2வது வினா வந்து பாருங்க பிள்ளைகள். இந்த வினா இதுவரைக்கும் உங்கள்ட்ட கேள்விகளாக வந்து சரியான வகையில் இன்னும் கேட்கப்பட இல்லை. அப்ப அதாலதான் இந்த 2வது வினாவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட முக்கியத்துவப்படுத்தி போட்டிருக்கிறேன். பாருங்க, உலகில் நகராக்கத்தில் மாற்றமடைந்து வரும் பாங்குகள் அல்லது போக்குகள் ஒன்றினை விவரிக்குக. எங்களுக்கு தெரிய வேணும், எங்களிடம் உலகில வந்து பாத்தீங்கன்னா நகராக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா நகரங்கள்ல என்ன மாற்றம் அடைந்து கொண்டு வருகிறது அல்லது நகரங்களினுடைய தற்கால போக்குகள் என்ன என்ற விஷயத்தை நாங்க கட்டாயம் என்னஞ்சிருக்க வேண்டும் என்றால் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். மக்களை வந்து நியூ பண்ணிக்கொள்ளுங்களா? சரிதானே? அப்ப நகரங்களினுடைய தற்கால போக்குகள் என்ன என்ற விஷயத்தை நாங்க கட்டாயம் என்னஞ்சிருக்கணும் என்றால் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சொல்லுங்க நீதர்சன். சரி, ஓகே. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், தற்காலத்துல நகரங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலங்களை விட தற்காலங்களினுடைய நகரங்களினுடைய வளர்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா துரிதமாக வந்து காணப்படக்கூடிய தன்மைகள் வந்து இருக்குது. வேலை வாய்ப்பை நோக்கி அதிகளவான மக்கள் நகரங்களை நோக்கி நகரக்கூடிய தன்மைகள் வந்து காணப்படுகிறது.
நகரங்கள் இன்றைக்கு மாசாக்கத்தினுடைய தன்மைகளாக இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. உதாரணம் இந்தியா, சீனா. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு நோட் தருவேன், சரியான வகையில் நோட் தருவேன். இப்போ உதாரணமா இந்தியா, சீனா போன்ற நாடுகளை வந்து நாங்க உதாரணங்களாக வந்து கொடுத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து நகரங்கள்ல பாலியல் தொழில்கள், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தன்மைகளை வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நகரங்கள் வந்து காணப்படுகிறது. அடுத்தது நகரங்கள் இன்னும் ஒரு எல்லைகளை தாண்டி வளர்ச்சி அடையக்கூடிய தன்மைகளை கொண்டிருக்கிற தன்மைகளையும் வந்து பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இல்லையா? அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துரிதமாக வளர்ச்சி அடைகின்ற போக்குகள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல வந்து காணப்படக்கூடிய தன்மைகள் வந்து இன்னைக்கு கூடுதலாக வந்து இருக்குது. அப்ப இப்படியான விஷயங்களை வச்சுக்கொண்டுதான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் சரியான வகைகள்ல வந்து விளக்கங்கள் எழுத போறோம். சரிதானே? அப்ப இதுகளை நம்ம அடுத்தடுத்த கிளாஸுகள்ல நான் உங்களுக்கு நோட்டா ஒரு மூன்று பாயிண்ட்களின் அடிப்படையில் நான் உங்களுக்கு அதுக்குரிய விளக்கங்கள் தருவேன். அதை அப்படி எழுதுனீங்கன்னா சரி. கேளுங்க நிதுர்சன். வந்து போக்குகள் இல்ல. முனைப்பான பண்புகள் என்றது தம்பி வேற. அம்சங்கள்ன்றதும் போக்குகள் இல்ல நிதுர்சன். ஓகே, உங்களை கவரேஜ் சுவா இருக்குது போல இருக்குது. ரெண்டும் வேற. நாங்க முதல் இதுக்குத்தான் எழுதுனாங்க. எப்படி முனைப்பான பண்பு எழுத வேணும், எப்படி எழுத வேணும்ன்றத உங்களுக்கு போன கிளாஸ்ல வடிவா நீட்டா விளங்கப்படுது. அதுக்குரிய நோட்டு வந்து நீங்க எல்லாம் வடிவா நீட்டா எழுதியும் காட்டுறீங்க. நிறைய பேர் எழுதுவீங்க இதுல வடிவா, சரிதானே? அப்ப அப்படி எழுதுறது ஒரு அட்டவணையை பார்த்துக்கொண்டு அல்லது வந்து ஒரு தரவுகளை பார்த்துக்கொண்டு நாங்க எழுதுற மெதட்டத்தை நாங்க இங்க என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா பொதுவாக முனைப்பான பண்புகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? பொதுவாக நாங்க அதுக்கு என்ன சொல்லுவோம், முனைப்பான பண்புகள் என்று சொல்லி சொல்லுவோம். ஆனால் எங்களுக்கு தெரிய வேணும் இங்க போக்குகள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா தற்கால மாற்றங்கள் என்று கேட்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நகரங்கள் இப்ப அப்டேட்ல எப்படி நடந்து கொண்டிருக்குதுன்ற விஷயங்களை வச்சு கொண்டு எழுதுறது தான். சரியா நிதுர்சன்? ஓகே. கேளுங்க சிவான். நீ சொன்ன கேள்விக்கு சார் சூழல் மாசடைவதன் சேரிப்புறங்கள் அதிகரித்தல் அதையும் எழுதலாமா சார்? அதே மாதிரிதான் எங்களுக்கு தெரியும். இப்ப அப்டேட்ல தற்காலத்துல எப்படி எங்க நகரங்கள்ல தன்மைகள் வந்து மாற்றமடைந்து கொண்டு வருகிறது என்ற விஷயங்களை வச்சுக்கொண்டு நாங்க அதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அந்த முக்கியமான பாயிண்ட்களை சொல்லி நான் அதுக்குரிய விளக்கங்களை வந்து அடுத்தடுத்த கிளாஸ்கள்ல கட்டாயம் தந்து கொண்டு போவேன். நைட்டுக்கு 10 மணிக்கு கிளாஸ் இருக்குது பிள்ளை. சில பேர் தான் ஜாயின் ஆகுறீங்க வரைவுகளுக்கு. சில பேர் எனக்கு வரைஞ்சு படிவா நீட்டா காட்டுறீங்க. வரைவுகள் மிக மிக இலகுவான ஒரு பகுதி. அந்த புக்ஸ்கள் எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு 10 மணி கிளாஸுக்கு வர பாருங்க முடிஞ்ச வரைக்கும். சரிதானே? ஓகே. மற்ற விஷயங்களை நாங்க 10 மணி கிளாஸ்ல வரைவுகள்ல சந்திப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே.